மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரில்லை எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வைசன்ஸில் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஸ்க்ரில்லுக்கு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து என்னுடைய கார்டு மூலிமா பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரில்லை நான் வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுக்குமே நான் வந்து யூஸ் பண்ண கிடையாது. பட் இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்க்ரில்லில் நம்ம மணியை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ஃபீஸை பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஃபீஸ் வந்து இதுதான், நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது. ஸோ இருக்கவே இருக்காது. அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் நாம் இந்த மாதிரி பல ரிஸ்கெல்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு அந்த $5 ரீச் பண்ணி வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபீஸ் போக கிடைக்கிற சொச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இனிமே இந்த ஸ்க்ரில்லை விட்டு வேறு ஏதாச்சும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த வைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஸ்க்ரில்லை வேறு ஏதாச்சும் இந்த ஃப்ரீலான்சிங்கோ இதெல்லாம் பெரிய பெரிய ஏதாச்சும் வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணி இதில் வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து வைசன்ஸை மீன் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா மேஜராக நான் அதை யூஸ் பண்ணதும் அதுதான். அண்ட் என்னோட சேனல்லையும் வைசன்ஸில் வித்ட்ரா பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்க்ரில்லையும் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட்டும் கொடுத்தேன். ஏதோ ஒன்று வைசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேமெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது. அதில் பேப்பரில் $10 ரீச் பண்ணால் மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் நம்ம இந்தியன் ரீஜனுக்கும் ஒரு பேமெண்ட் மெத்தட் வச்சிருக்காங்க. நான் இன்னும் அதை ட்ரை பண்ணலை. இது யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் மட்டும் இல்லாமல் வேறு யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. எனவே நம்ம ஸ்க்ரில்லை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சைடில் இருந்து அது நியாயமாக தான் இருக்கும். நாம தான் வேறு பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிக்கணும்.